வெல்கம் டு ரித்து சப்ஜெக்ட். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோஷியல் லெவலில் சிவிக்ஸ் ஃபிஃப்த்து லெசன் உள்ள லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அதில் வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படிங்கிற டாபிக் தான் இங்கே நடத்த போகிறோம். ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டாக இருக்கும், பட் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்துனா கிராமம் பஞ்சாயத்து. இப்போது ஒரு லோக்கல் கவர்மெண்ட் வந்து வில்லேஜில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, செயல்பாட்டோடு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ இந்த வில்லேஜ் பஞ்சாயத்தில் பிரசிடெண்ட் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னா 21 இயர்ஸை கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்புறம் நம்ம டைரெக்டாக எலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தில் வந்து எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கு மேலே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்னா சப்ளை ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் லைட்டை மெயின்டைன் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரோடை மெயின்டைன் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் வில்லேஜ் வில்லேஜில் உள்ள லைப்ரரிஸை மெயின்டைன் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்மால் பிரிட்ஜஸ் சின்ன பாலங்களை மெயின்டைன் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ரைனேஜை மெயின்டைன் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குரூப் ஹவுசஸை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, கிளீனிங் ஆஃப் ஸ்ட்ரீட்ஸை க்ளீன் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் பரியல் கிரவுண்டை மெயின்டைன் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் காமனான ஃபேக்டிலிட்டிஸை மெயின்டைன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாலண்டரி ஃபங்க்ஷன். இப்போது வாலண்டரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா தன்னார்வ செயல்பாடு. தன்னார்வம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் வந்து ஒருத்தவங்கள கட்டுப்படுத்தி நீ இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லாமல் அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறது அப்படிங்கிறது தான் வாலண்டரி ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து அவங்க என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இன் வில்லேஜில் ஸ்ட்ரீட் லைட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ் அண்ட் ஃபேரிஸ், மார்க்கெட்டையும் கடைகளையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. இம்ப்ளான்டேஷன் ஆஃப் ட்ரீஸ், மரம் வந்து நட்டு வைப்பாங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிளே கிரவுண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. மெயின்டைன் ஆஃப் பார்க்கிங், என்ன பண்ணுவாங்கன்னா பார்க்கிங் பண்ணுற வெஹிக்கிளை வந்து மெயின்டைன் பண்ணி வைப்பாங்க அந்த இடத்த. கண்ட்ரோல் ஓவர் பிளேசஸ், ஒரு கொஞ்சம் இருக்க பிளேசஸாக அவங்க கண்ட்ரோலில் வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெவின்யூ, இதை வந்து ரெவன்யூன்னு கூட சொல்லலாம். ஸோ இதோட தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னா வருவாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டால் ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து கவர்மெண்ட்டால் செயல்பட்டு இந்த வில்லேஜோட மொத்த வருமானம் வந்து எவ்வளோ அப்படிங்கிற கணக்கிடுறது தான் ரெவன்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஒரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு. இப்போது இது வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து லாங் ஹிஸ்ட்ரி அப்படின்னா பாஸ்டில் வந்து சோலாஸ் பீரியடில். ஸோ என்ன லோக்கல் செல்ஃப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலா ஃபஸ்ட்டு இதில் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோலாஸ் ரீஜியனில் வந்து வில்லேஜ் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வைப்பாங்க. அது பேர் என்னென்னா குடவள்ளி முறை. இது வந்து எப்படி வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா வில்லேஜ் கவுன்சிலிங் அப்படிங்கிறத ஒரு ராஜாவாட்ட வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குடத்துல ஒரு பானையிலோ இல்லை குடத்துலையோ குலுக்கல் முறையாக நடத்துவாங்க. ஸோ பீப்புள் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச நபர்களை வந்து நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் எழுதி ஒரு பானையில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு
அந்த பானையை நல்லா குலுக்கி ஒரு குழந்தைய எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து யார் பேர் வருது அப்படிங்கிறவங்க தான் வந்து அங்கே வந்து வில்லேஜ் கவுன்சிலர். ஸோ இல்லைன்னா அவங்க ராஜாவாக கூட இருக்கலாம். ஸோ பாருங்கள், அப்போவே வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே வந்து இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொடங்கியிருக்காங்க. அவள்தான் இதில் வில்லேஜ் பஞ்சாயத்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேக்ஸுங்கிறது பார்க்கலாம்.